ஹாய் அண்ட் வெல்கம். பிஹேவியரல் தியரி ஆஃப் லீடர்ஷிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் அப்படின்றது முக்கியமான கான்செப்ட் மேனேஜரல் கிரிட் மாடல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வந்து பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அதனால ஸோ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனேஜரல் கிரிட் தியரி ஆர் மேனேஜரல் கிரிட் மாடல் அப்படின்றதோட எக்ஸ்ப்ளனேஷன், ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றது. தென் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ், இதில் என்னென்ன ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம போன ஸ்டடியில் வந்து 2 டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை பற்றி பார்த்தோம். பீப்புள் ஓரியன்ட் அண்ட் கோல் ஓரியன்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட். ஸோ இதில் வந்து ஒரு 6 டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸ்டடீஸோட ஆஸ்பெக்டை தான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இதில் வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ நம்ம உள்ள கான்செப்டில் போகும்போது உங்களுக்கே புரியும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது. அடுத்து வந்து ஃபைனலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி நோட்ஸ் வந்து நம்ம மேனேஜரல் கிரிட் மாடலுக்கு எழுதலாம் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜரல் கிரிட் மாடல்னால் என்ன அப்படின்றத ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன சொல்லுவோன்னா, இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் வியூ. அதாவது ஒரு கிராஃப் மாதிரி போட்டு அந்த கிராஃபில் வந்து 2 டைமென்ஷன்ஸை எடுத்துக்கிறோம். அந்த 2 டைமென்ஷன்ஸை வச்சு ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுன்னா ஒரு 9x9 மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம கொண்டு வர்றோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது, இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணது பிளேக் அண்ட் மவுட்டன் அப்படின்ற அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பேர் வந்து மேனேஜரல் கிரிட். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட பேர். இதில் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன், ஒய் ஆக்சிஸில் வந்து கன்சர்ன் ஃபார் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த கிராஃபை காமிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் அந்த கிராஃப் இருக்கும். ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி எடுத்துருப்போம்னா, ஒரு ஆக்சிஸில், அதாவது ஒய் ஆக்சிஸில் வந்து கன்சர்ன் ஃபார் பீப்புள் எடுத்திருப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கேலிங் எடுத்திருப்போம். இதுலேயும் 9 ஸ்கேலிங் எடுத்திருப்போம். லோவிலேருந்து பீப்புளோட கன்சர்ன் லோவாக இருக்கிறது, ப்ரொடக்ஷனோட கன்சர்ன் லோவாக இருக்கிறது. ஒரு லீடர் வந்து பீப்புளை பற்றி யோசிக்கிற அந்த கன்சர்ன்ஸ் வந்து லோவாக இருக்கும். இல்லைன்னா ப்ரொடக்ஷனை பற்றி யோசிக்கிற கன்சர்ன்ஸ் வந்து லோவாக இருக்கிறதுலேருந்து ஹையாக இருக்கிற டிகிரி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 9x9 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதில் பார்க்குறோம். ஸோ இந்த 9x9 மேட்ரிக்ஸ் எடுக்கிறனால இந்த கிரிட்டு வந்து 9x9 மேட்ரிக்ஸில் மொத்தம் வந்து 81 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் 81 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸையும் நம்ம வந்து பார்க்க போகிறதுல, இந்த 81 ஸ்டைல் ஆஃப் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 5 ரொம்ப முக்கியமான லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுலேயே கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷனையும் கன்சர்ன் ஃபார் பீப்புளையும் எவ்வளவு டிகிரி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அகெயின் 5 லீடர்ஷிப் ஸ்டைல்ஸாக வந்து பிரிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கன்சர்ன் ஃபார் பீப்புள் அதிகமாக இருக்குது. பீப்புளை ரொம்ப கன்சர்ன் பண்ணுற ஒரு லீடர், ஆனால் அதே நேரத்தில் ப்ரொடக்ஷனை பற்றி கவலையே படாத ஒரு லீடர் எப்படி இருப்பாங்கன்னா கண்ட்ரி கிளப் லீடர் ஆர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா வந்து அங்கே சரியான ஒர்க்கு நடக்காது, பீப்புளை மட்டும்தான் கன்சர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா அதுவும் வந்து ஒரு சரியான வே ஆஃப் லீடர்ஷிப்பாக இருக்காது அப்படின்றாங்க. பட் ஆனால் அகெயின் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இப்போ ஏன் சரி இருக்காது அப்படின்னு சொல்கிறேன்னா, கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் சரி இருக்காது அப்படின்றேன். மேபி இது வந்து இப்போ அந்த என்ஜிஓ மாதிரி இருக்கிற இடத்துக்கு, இல்லைன்னா வந்து ஒரு சோஷியல் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன், ஒரு காஸ்க்கான ஆர்கனைசேஷனில் வந்து இந்த கண்ட்ரி கிளப் மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கோல் அட்டைன்மெண்ட் இதெல்லாம் இருக்காது, ஒன்லி பீப்புளோட வெல்ஃபேர் கன்சர்ன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா வந்து 9-1, அதாவது ப்ரொடக்ஷனுக்கு ஹை கன்சர்ன் கொடுக்கறது, பீப்புளுக்கு லோ கன்சர்ன் கொடுக்கறது. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல் மாதிரி கிட்டத்தட்ட. ப்ரொடியூஸ் ஆர் பெரிஷ், கோலை அட்டைன் பண்ணியே ஆகணும், பீப்புள் என்ன ஆகுறாங்கன்றதை பற்றி இந்த லீடர்ஷிப் ஸ்டைலில் வந்து லீடர் கவலையே பட மாட்டார். ஸோ அதுதான் வந்து இந்த பெரிஷ் ஆர் ப்ரொடியூஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமு, பீப்புளோட கன்சர்ன் ஹையாக இருக்கிறது, ப்ரொடக்ஷனோட கன்சர்ன் ரொம்ப லோவாக இருக்கிறது. அடுத்து வந்து ப்ரொடக்ஷனோட கன்சர்ன் ரொம்ப ஹையாக இருக்கிறது, பீப்புளோட கன்சர்ன் ரொம்ப லோவாக இருக்கிறது. இப்போ இதே பேலன்ஸ்டாக ரெண்டுமே லோவாக பார்ப்போம். அடுத்து
ரெண்டுமே லோவாக இருக்குது. பீப்புளை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, ப்ரொடக்ஷனை பற்றியும் கவலைப்படாத ஒரு லீடர் வந்து இதுதான் வந்து நம்ம லாசே ஃபேரே அப்படின்னு படிச்சிருப்போம், இம்பவரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இந்த மேனேஜர் வந்து எதை பற்றியும் கவலையப்பட மாட்டாங்க, எல்லாமே பீப்புளே பார்த்துக்கணும், பீப்புள் கன்சர்னும் இருக்காது, ப்ரொடக்ஷன் கன்சர்னும் இருக்காது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் பேலன்ஸ்டாக இருக்கிறது வந்து லைக் மிடில் ஆஃப் த ரோடு மேனேஜர். பீப்புளையும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுவாங்க அண்டு ப்ரொடக்ஷனையும் கொஞ்சம், ஆனால் ரெண்டுமே வந்து ஹை கன்சர்ன் கிடையாது, மிடில் லெவல் கன்சர்ன். ஸோ இதுலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்ற லீடர்ஷிப் ஸ்டைல் தான். ரெண்டுமே வந்து ஹையாக இருக்கும். ஒரு லீடர் வந்து ப்ரொடக்ஷனையும் பீப்புளையும் ரொம்ப ஹை லெவலில் கன்சர்ன் பண்ணுறது, இது வந்து ரொம்ப ரேர் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். ஏன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப, இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், மொத்தம் 5 டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்குது. எதை ஓரியன்ட் பண்ணினா பீப்புள் கன்சர்ன், ப்ரொடக்ஷன் கன்சர்னை வச்சு ஒரு கிராஃபிக்கல் இதை வரைகிறோம், ஒரு கிராஃபை வரைகிறோம். அந்த கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இது பண்ணுறோம், 1991 115599. ஸோ இதில் வந்து கண்ட்ரி கிளப் மேனேஜ்மெண்ட், ப்ரொடியூசர் பெரிஷ் மேனேஜ்மெண்ட், இம்பவரிஸ்ட் மேனேஜ்மெண்ட், மிடில் ஆஃப் த ரோடு மேனேஜ்மெண்ட், டீம் மேனேஜ்மெண்ட், மொத்தம் 5 டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இந்த கிராஃப். இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அதே விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பீப்புளோட கன்சர்ன் ஹையாக இருக்குது, பட் ப்ரொடக்ஷனோட கன்சர்ன் லோவாக இருக்கும்போது 1/9, அதாவது கண்ட்ரி கிளப் மேனேஜ்மெண்ட். தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பீப்புளோட கன்சர்ன் வந்து கம்மியாக இருக்கும், பட் அதே நேரத்தில் வந்து ப்ரொடக்ஷனோட கன்சர்ன் அதிகமாக இருக்கும்போது அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்கிறதுனா ப்ரொடியூசர் பெரிஷ் லீடர்ஷிப் ஸ்டைல். தென் வந்து 1/1 வந்து இம்பவரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். மிடில் ரெண்டு பேலன்ஸ்டாக ஓரளவுக்கு இருக்கிறது வந்து 5/5 மிடில் ஆஃப் த ரோடு மேனேஜ்மெண்ட். அப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட், இதுதான் வந்து ரெண்டுமே ப்ரொடக்ஷனும் ஹையாக இருக்குது, ப்ரொடக்ஷன் கன்சர்னும் ஹையாக இருக்குது. ஒரு லீடர் வந்து ப்ரொடக்ஷனை பற்றியும் அவரோட கன்சர்ன்ஸ் வந்து நிறைய இருக்கும், அதே நேரத்தில் பீப்புளை பற்றின கன்சர்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேனேஜரல் கிரிட் தியரி. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா, இதை டெவலப் பண்ணவங்க வந்து அவங்களோட ஃபுல் நேம் ராபர்ட் பிளேக் அண்ட் ஜேன் மோட்டன். 1960s நம்ம முதல்ல பார்த்த ஒஹியோ தியரி 1940s, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்த அந்த மெக்சிகன் ஸ்டடீஸ் வந்து 1950s, இது வந்து வர்றது 1960s. இதில் எல்லாமே வந்து பிஹேவியரல் தியரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு பிஹேவியர் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இந்த பேட்டர்னை வந்து லீடருக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அது இதில் வந்து இந்த 2 கன்சர்ன் ஆஃப் பீப்புளை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ரேட்டிங் வந்து கொடுத்துறோம்னா 1 to 9 ரேட்டிங் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்காங்க அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அண்டு நோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின் சம்மரைஸ் பண்ணுறேன். நம்ம ஒஹியோ தியரியில் பார்த்தது வந்து 2 டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், இனிஷியேட்டிங் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் கோல் அட்டைன்மெண்ட்டு. இந்த மிச்சிகன் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது கன்சர்ன் ஃபார் பீப்புள், அப்புறம் கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ பீப்புள் ஓரியன்ட் ஆர் எம்ப்ளாயி ஓரியன்ட், ப்ரொடக்ஷன் ஓரியன்ட். ஸோ ஒவ்வொன்றிலையும் இவால்வ் ஆகிக்கிட்டே வருது. அடுத்து இந்த பிஹேவியரே வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மேனேஜரல் கிரிட் தியரியை பொறுத்த வரைக்கும் பிளேக் அண்ட் மவுட்டன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதையே வந்து 9/9 மேட்ரிக்ஸாக கொடுத்து 5 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம டீச் பண்ணலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து தியரி எக்ஸ், தியரி ஒய் அப்படின்றது, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீடர்ஷிப் தியரி. அது வந்து பிஹேவியரல் தியரியிலே ரொம்ப லேட்டஸ்டான தியரி. ஸோ அடுத்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.